இடம் சொல்லுங்க. 17/4/1980 மேடம். 17/4/1980 சார்? ஆமாங்க மேடம். பிறந்த நேரம் 7:47 PM மேடம். 7:47 PM. பிறந்த இடம் சார்? ஆமாங்க. திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம், துலாம் லக்னமா சார்? மேடம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? தொழில் சம்பந்தமாக மேடம். உங்களோட கேள்விக்கான பதில் ஐயா கொடுப்பாங்க. சரிங்க. இப்போ உங்களுக்கு குருதசை நடந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. குருதசையில் உங்களுக்கு இப்போ சுக்கிரபக்தி முடிய போகுதுன்னு ஒரு 2 மாதத்தில். சரிங்க ஐயா. துலா லக்னத்திற்கு இவ்வளவு பாபத்துவமாக குரு இருந்தால் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஆனால் அவர் செவ்வாய் சனி ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. 8 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. ஆமாங்க சார். ரொம்ப சிரமம் உங்களுக்கு. இப்போதைக்கு தொழில் அமைப்போல் இப்போதைக்கு செல்லுபடி ஆகாது. சரியா வர. சரிங்க சரிங்க. தொழில் பண்ணாதீங்க, வேலைக்கு போங்க. பணம் போட்டு பண்ணக்கூடிய தொழில் வியாபாரம் நீங்கள் பண்ணவே கூடாது குருதசை வரைக்குமே. சரிங்க. சனி தேசையாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். சரிங்க. 8 வருஷமாக உங்களுக்கு எல்லாவற்றிலும் தடை இருக்கும். ஒரு கிரகம் செவ்வாய் சனி ராகுவோடு சேரக்கூடாது. சரிங்க. இங்கே குரு சேர்ந்துருக்கிறார். சரிங்க. குருதசை உங்களுக்கு நல்லா இருக்காது. சரிங்க சார். ஏதோ சுக்கிரன் அப்படி ஆட்சி கீச்சி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, தள்ளிக்கிட்டு தான் போவீங்க. ஆமாங்க சாமி. இந்த அமைப்பில் சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் குறைச்சல்லாம் இருக்காதுங்க. ஆமாங்க. அது மனைவி மூலியமாக அப்படி போயிட்டு இருக்குங்க. அப்படிதாங்க. சரி, ஏன் மனைவி மூலமாக போகுது? 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சரிங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சரிங்க சார். 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி இருக்கிறார். சரிங்க சார். 7-11 கூடியவர்கள் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்களா? சரி. 7ல் லாபாதிபதி உச்சமாக இருக்குது. உங்கள் ஜாதகம் மாணவர்களுக்கு அருமையான ஜாதகம். மனைவி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றது. சரிங்க சார். நீங்கள் வேற டக்குன்னு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்க. மனைவி வழியில் அப்படியே போய்கிட்டு இருக்குன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. உண்மைதான் சார், உண்மைதான். லக்னத்தை விட அப்போ 7ஆம் இடம் வலுத்திருக்கணும். 7ஆம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில் வலுத்திருக்கணும். சரிங்க சார். நடப்பு குருதசை உங்களுக்கு 6ஆம் இடத்து பலன்களை அப்படியே, அதாவது 6க்கு 6ல் அவர் மறைஞ்சிருந்தாலும் கூட 3-6 பலன்களை, அவயோக பலன்களை, லக்னாதிபதிக்கு கடும் ஜன்ம விரோதி பலன்களை தான் செய்யும். சரிங்க சார். 7ஆம் இடம் பாருங்க, சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை. அந்த பரிவர்த்தனையிலேயே 7ஆம் இடம் வலுக்குது. சரிங்க சார். 11ஆம் அதிபதியாகிய லாபாதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்கார, 7ஆம் இடம்தான் அதீத சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கு. சரிங்க சார். அப்போ மனைவி தான் எல்லாமே. ஆமாங்க, அப்படிதான் சார். அவங்க இதில் வண்டி ஓடிக்கிட்டு போகும். நீங்கள் ஏதோ வாங்குற சம்பளத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, சரிங்க சார், அப்பப்போ ஏம்மா பெட்ரோல் கொடுங்கம்மா, நான் இங்கே போகணுமா இங்கே போகணுமான்னு கேட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமாங்க சார். ஆமாங்க, இப்படி தான் இருக்கும். சரிங்க சார். உங்கள் ஜாதகம் நல்ல அபாரமான உதாரண ஜாதகம். 7ஆம் பாவகம் அதீத சுபத்துவத்தை அடைந்து உச்சம் அமைப்பில் இருந்து 11ஆம் அதிபதி 7ல் இருந்தாலே மனைவி உயர்நிலை மனைவி. சரிங்க சார். சரிங்க சார். இது இப்போல்லாம் தொழிலெலாம் பண்ணிடாதீங்க. இல்லை சார், நான் எதுவும் பண்ணலைங்க. அதனால தான் சார் சார்ட்ட ஒரு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தானுங்க. ஆனால் இப்போ குருதசையில் சூரிய பக்தி ஆரம்பிக்க போது செப்டம்பரில். சரிங்க சார். சூரிய பக்தி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வேலையிலே ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையிலே ஓரளவுக்கு நல்ல காசு பணம் கிடைக்கும். சரிங்க சார். அதனால் இப்படியே கொண்டு போங்க. ஏன்னா 10ஆம் அதிபதியும் உச்சனாக இருந்தாலும் 8ஆம் வீட்டில் மறைவு. சரிங்க சார். நடப்பு தசை உங்களுக்கு கை கொடுக்காத தசை. சரிங்க சார். குருதசையில் சாப்பாட்டுக்கு தான் இருக்கும். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. சனி தசை வரட்டும், பார்க்கலாம். ஜோதிடம்ன்றது உள்ளதை சொல்றது. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. உடனே இதுக்கு பரிகாரம் என்ன, அந்த பூஜை பண்ணலாமா அந்த பூஜை பண்ணலாமான்னு ஆரம்பிச்சிடாது. இல்லை இல்லை சார், அதெல்லாம் கேட்கலைங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒரே பரிகாரம், ராகுவோட கிரகங்கள் சேர்ந்து இந்த மாதிரி இருந்தால் ஒரே பரிகாரம் காலத்தினாதனை போய் பார்க்கறத. காலகஸ்திக்கு போய் பார்த்துட்டு வாங்க, போயிட்டு வாங்க, சும்மா கும்பிட்டுட்டு வாங்க. அங்கே கூட போய் நீங்கள் பூஜை கீஜெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சுவாமியை கும்பிட்றத விட பெரிய இது வேறு எதுவுமே கிடையாது. ஆக வாழ்த்துக்கள். கொஞ்ச நாளைக்கு பொறுங்க. குருதசை வரைக்கும் தொழில் பண்ணுறது, வேலை பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது எதுவும் வேண்டாம். வேலைக்கு போங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி.